விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. ஆல் இந்தியா தனுஷ் ஃபேன்ஸ் கிளப் அது ஏற்கனவே இருந்தது தானே இருக்குது. அதுக்கு ஒரு கொடி மட்டும் லான்ச் பண்ணியிருக்காரு. நடுவில் வந்து ஸ்டார் மாதிரி போட்டு அந்த இப்படி அவர் வணக்கம் வைக்கிற மாதிரி இங்க வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, இந்த சைட்ல எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு. ஸ்டாருக்கு என்ன பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது என்ன ஸ்டார்? அவர் ஒரு ஸ்டார் இல்லையா? சூப்பர் ஸ்டார் அந்த வரிசையில. ஓ, அவருக்கும் வாய் பிடிப்போம், இவருக்கும் வாய் பிடிப்போம். நியூஸ் வருது, தாவேக்காவின் தரப்பிலிருந்து பணம் வாங்கப்பட்டு விட்டதாக தகவல். பிரேக்கிங். யாருன்றது வந்து புகார் கொடுக்கணும்ல. உங்களை வந்து திமுக அதிமுக அரசு மாதிரி இந்த அரசுக்கு புகார் கொடுத்த உடனே உங்களை அப்படியே அடிச்சு ஒச்சு நொறுங்க போகுதா? கிடையாது. அதனால வந்து தைரியமா நீங்க வந்து சொல்லுங்க. இப்ப சிடிஆர் சும்மா வாய் பேசாதீங்க, வந்து சொல்லுங்கன்ற ரேஞ்சில் கிட்டத்தட்ட வந்து நம்ம எடுத்துக்கணும். சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரைடு போனாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒன் டேவே கிட்டத்தட்ட 30 lakhs என்னமோ, கிட்டத்தட்ட ஒரு 38 ஆஃபீஸஸில் மட்டும் சம்திங் ஒரு லேக்ஸில் தான் வந்து ரைட் பண்ணி எடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றங்கிறது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது மாறி இருக்கு அப்படின்னா இது வந்து தாவேக்கா சொம்பு, விஜய் சொம்பு அடிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றம். பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, கல்லூரி பெண்கள் செல்லும் பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், வேலை செய்யும் பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவ செல்வங்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் ஏத்த 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 இங்க வந்து சொத்து வரி ஏத்துறது 2வது தடவை 3வது தடவை இங்க இப்படி கொடுத்த மாதிரி கொடுத்து திருப்பி வாங்குற மாதிரி வாங்கிடுது. அதனால நான் தான் முதல்வர். பாத்தீங்களா, என்னுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னும் போய்கிட்டு இருக்கிறனால நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இஷ்டத்துக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எழுதுறதெல்லாம் எழுதி அவர் பாட்டுக்கு போடுறாரு. என்னத்தான் பண்ண அப்படின்ட்டு அந்த பறவை மூலியமா கவர்மெண்ட் நடத்தினாங்க. இப்போ இந்த 20 வருஷமா அதிமுகவும் திமுகவும் தூள் படத்துல பறவை மூலியமா வந்துட்டு இதெல்லாம் ராத்திரி எல்லாம் ஒட்டினியா அப்படின்னு வைப்பாங்க. அது மாதிரி எத்தான் நீ 75 வருஷமா சமூக நீதி, அரசியல், ஆட்சி, கட்சி, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதை பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ண, ஒரு கிராமத்துக்கு தண்ணி வரலன்றான், பஸ் வரலன்றான், என்னதான் பண்ணிட்டு இவங்க தான் அப்புறம் விளம்பர மாடல் பண்ணாங்க. சின்னதா ஒரு விஷயம் பண்ண கூட வா சூப்பரா பண்ணுவீங்க நீங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கொடி லான்ச் பண்றாங்க. அந்த வரிசையில வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து கட்சி தொடர்ந்துட்டாரா? கட்சி தொடங்கல, ஆல் இந்தியா லெவல்லையா? ஆமா, தனுஷ் ஃபேன்ஸ் கிளப்போட ஆல் இந்தியா தனுஷ் ஃபேன்ஸ் கிளப்போருக்கு வந்து ஏற்கனவே இருந்தது தானே இருக்குது. அதுக்கு ஒரு கொடி மட்டும் லான்ச் பண்ணியிருக்காரு. நடுவில் வந்து ஸ்டார் மாதிரி போட்டு அந்த இப்படி அவர் வணக்கம் வைக்கிற மாதிரி இங்க வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, இந்த சைட்ல எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு. ஸ்டாருக்கு என்ன பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது என்ன ஸ்டார்? அவர் ஒரு ஸ்டார் இல்லையா? சூப்பர் ஸ்டார் அந்த வரிசையில. ஓ, அவருக்கும் வாய் பிடிப்போம், இவருக்கும் வாய் பிடிப்போம், அதனால இவரும் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். அப்படி நம்ம டாட்ஸ் ஏதாவது வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். ஆனா அது ஏன் வந்து திடீர்னு அந்த மாதிரி, அதுவும் ரெட் கலர்ல இருக்குது, அந்த ஃபிளாகே ரெட் கலர்ல இருக்கு, இல்லை நோட்டிசபிள் பாயிண்ட்ஸ். அதான் இப்போ எல்லாமே ஒரு ரெட்டு கொஞ்சம் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குங்க. ரெட் இல்லாமல் எதுவுமே நடக்காது போல இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட்டுங்க போட்டு அடிச்சு நொறுக்கினுக்கிறாங்க. ஸோ ஓகே, அவரும் இந்த எதுக்கு சொல்லுவாங்களா, அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நடம், அந்த மாதிரி வந்துட்டு அவரும் ஒரு நடிகர் தானே, அவருக்கும் இருக்காதா ஆசை அந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரி தெரிலங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் கூட தான் வந்துட்டு ஆல் இந்தியா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கிளப் மாதிரி வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு தலைவர்கள் தானே இருக்கிறாங்க. ஸோ சொல்ல முடியாது, யார் வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் எப்படி வேணால் வரலாம். அந்த விஷன் இருக்குதா அப்படின்றது தான் சீரியஸ்லி ஸ்பீக்கிங். அந்த விஷன் இருக்குதாங்கிறது தான் பார்க்கணும். நீங்கள் சூர்யாவே பாருங்கள், இவ்வளோ வருஷமாக இருக்கிறாரு. பட் நீங்கள் எப்போ கேட்டாலும் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் அரசியலுக்கு வந்து அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க, நான் வந்துட்டு இப்படி ஒரு விதத்தில் ஒன்று பண்ணுறேன். எஜுகேஷன்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களே ஒரு பெரிய தனி ஒரு இது, அதை நான் ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த எஜுகேஷன்ன்ற விஷயத்தை என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அது லேட்டராக மாறுமா மாறாதாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். பட் இப்போதுக்கு அவருடைய ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்கிறார். பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே 2008, 9, 10 டைம்லேருந்தே அவர் எடுத்த இன்டர்வியூலாம் இப்போ போட்டு காட்டுக்கிறாங்க ஒரு 2-3 மாதமாக எல்லாரும். ஸோ அப்போவே அவருடைய இன்டர்வியூஸில் சொல்கிறாரு வந்துட்டு இருக்குதுங்க, பட் ஆனால் அதுக்கான டைம் இது கிடையாது, நான் பொறுமையாக அங்கே வரவே மாட்டேன்லாம் அப்படி சொன்னதே கிடையாது. ஸோ தெரியலங்க, சொல்ல முடியாது, எப்படி வேணால் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. இன்னொரு இன்டர்வியூவில் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சைலண்ட்டாக அடுத்து நழுவுறாரு. இன்னொரு இன்டர்வியூவில் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறாரு, ஒரு 2010-11 இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கும் ஒரு டைம் வரும், ஐ எம் ஜஸ்ட் பில்டிங் மை ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ், நான் அந்த ப்ராசஸை பண்ணி அங்கே போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காருங்க அப்படின்றது.
ஸோ அந்த விஷன் இருந்திருக்குது, இன்றைக்கி அது மாதிரி ஆயிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு தன்னுடைய ஃபேன்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாரை போட்டு வைப்போமே அப்படின்னு நினச்ச தனுஷ் அவர்கள், அதோட இன்டென்ஷன் அது மட்டும்தான் அப்படின்னா ஓகே. இல்லை அவருக்கு அதை தாண்டி வேறு இன்டென்ஷன்ஸ் இருக்குது, அரசியல் கட்சியாகவே போகணும்னு நாளைக்கு நினைக்கிறாரு, இதை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அதே மாதிரி வழக்கறிஞர்கள் நியமனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரீசெண்டாக நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து தாவேக அரசு வந்து காசு வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட முக்கிய கொள்கையே வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஆனா இது சம்பந்தமான தாவேக அரசுன்னு எங்கேயுமே இது வரைக்கும் குற்றச்சாட்டு வரல. ஆமா, தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் வாங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. அது மேபி அது சிடி நிர்மல்குமார் இன்னைக்கு காலையில பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் காசு கொடுத்தீங்க அப்படின்னு கொடுத்தீங்களோ அவங்க வந்து புகார் அளிக்கலாம், அந்த புகாருக்கு ஏற்ற போல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மேபி இதுக்கு மேல அது ஒரு வழக்கா பத்தி எப்படி டிஸ்கஸ் பண்ணப்படும். ஏன்னா ஒரு நியூஸ் வருது, தாவேகாவின் தரப்பிலிருந்து பணம் வாங்கப்பட்டு விட்டதாக தகவல். பிரேக்கிங் நியூஸ். யாரு யாருன்றது வந்து புகார் கொடுக்கணும்ல. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அரசுக்கு எதிராக நீங்க ஒரு விஷயத்தை இந்த மாதிரி வந்து சொல்லவே முடியாது. அப்ப இந்த அரசுக்கு எதிராக நீங்க ஒரு நியூஸே அப்படி போடுறதுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட் கிட்ட நீங்க நேரடியாக வந்து புகார் கொடுக்கலாம். யாருன்னு வந்து புகார் கொடுங்க. உங்களை வந்து திமுக அதிமுக அரசு மாதிரி இந்த அரசுக்கு புகார் கொடுத்த உடனே உங்களை அப்படியே அடிச்சு ஒச்சு நொறுக்கு போகுதா? கிடையாது. அதனால வந்து தைரியமா நீங்க வந்து சொல்லுங்க. இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் சும்மா வாய் பேசாதீங்க, வந்து சொல்லுங்கன்ற ரேஞ்சில் கிட்டத்தட்ட வந்து சொல்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படிதான் நான் பார்க்குறேன். அதனால அப்படி யாராவது இருந்தாங்கன்னா முதல்ல முன் வரட்டும் அப்படின்றது முதல் விஷயம். இன்னொன்று, இது எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த மிடில் மேனாக சில பேர் மாவட்ட செயலாளர் இல்லாமல் அதுக்கு அடுத்து இருக்கவங்க அப்படி மாவட்ட செயலாளர் வாட் எவர் அப்படின்னு சொல்லப்படுறதாக இவங்க சொல்றது எல்லாம் எப்படின்னா வந்துட்டு இந்த மிடில் மேன் வாங்கியிருக்கிறாங்க. அரசுக்கு எங்கேயுமே இது யாருக்கும் போய் சேரல. சம்பந்தப்பட்ட துறை ரீதியான அமைச்சருக்கோ எங்கேயுமே இந்த மாதிரி யாரும் வாங்கிட்டு அப்பாயிண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி செய்திகள் வரல. இது நம்பர் 1. இது சட்டத்துறை அமைச்சருக்கு கீழே தான் சார் வரும். அப்ப அப்புறம் சிடி நிர்மல்குமார் அவர் அதனால அவர் பதில் சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஸோ இந்த நியமனம் எதுவுமே அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு. ஏன்னா ரெண்டாவது நடந்திருக்கிறதே வெறும் 3 மாவட்டங்களுக்கான நியமனம் மட்டும்தான். அதாவது வந்து ஜிபி, பிபி, ஏபி அப்படின்னா சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஏபிபிம்பாங்க, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஜிபினா கவர்மெண்ட் ப்ளீடர். இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒவ்வொரு பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு துறை ரீதியாக இப்போ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மேட்டர் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு ஜிபி இருப்பார். இப்போ கோர்ட்டில் வந்துட்டு கிரிமினல் வழக்குகள் இந்த மாவட்டத்தில் நடக்குது அப்படின்னா அந்த கிரிமினல் வழக்குகளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக ஆஜராகுவதற்காக ஒரு வழக்கறிஞர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா கிரிமினல் மேட்டர்ஸ் மட்டும்தான் பார்ப்பார். இந்த மாவட்டத்தில் இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறாங்க, சென்னை மாவட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சென்னையில் இந்த ஒவ்வொரு கோர்ட் இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இப்போ ஆலந்தூர் கோர்ட் இருக்குது, இல்லை இந்த கோர்ட் இருக்குது, அந்த கூட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு இருக்குது அப்படின்னா அந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சிட்டி சிவில் கோர்ட்டுன்னு நம்ம சென்னையில் இருக்குது. அந்த மாதிரி கிரிமினல் கோர்ட்ஸும் இருக்குது. அந்த கிரிமினல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் திண்டுக்கல்ல இருக்கிறீங்க, மதுரையில் இருக்கிறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடக்கிற கிரிமினல் கேசஸ் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு முன்னாடி வரும். அந்த கேசஸில் கவர்மெண்ட் தரப்புலேருந்து போலீஸ்க்காக ஆஜராகுவதற்கு ஒரு வக்கீல் இருப்பார். இந்த மாதிரி தான் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் அப்படின்னு படத்துலலாம் வரும் பாருங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா அரசு வழக்கறிஞர், ஜிபி, பிபி, ஏபிபி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மேட்டரை பார்ப்பாங்க. அரசு ரீதியாக எல்லாத்தையும் அவங்க தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த அரசை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த தரப்பு வழக்கறிஞர்களாக இது வரைக்கும் 3 மாவட்டங்களில் தான் வந்துட்டு நியமனமே பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த 3 மாவட்டங்களில் நியமனம் பண்ணது எதுவுமே பணம் வாங்கி கொண்டு அரசு நியமனம் பண்ணல. ஆனால் இந்த பதவியை நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி உங்களை மிடில் மேனாக எவனாவது ஒருத்தன் வாங்கி ஏமாத்திருந்தான்னா நீங்கள் அவனை யாருன்றதை எங்களுக்கு கண் காட்டுங்க, கை காட்டுங்க, நம்ம என்னங்கிறத பார்த்து உங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இப்போ அரசு தரப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இதை பற்றி தெளிவான ஒரு வீடியோவாகவுமே வந்து நம்ம சேனலில் வந்து வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்களோட வந்து பேசி ஒரு வீடியோவும் வந்து வர இருக்குது. ஸோ அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா மக்களுக்கு இன்னுமே வந்து இந்த விஷயத்தை பற்றின ஒரு டீட்டெயில்டு எப்படிலாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்டில் எத்தனை கவர்மெண்ட் வக்கீல் இருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எத்தனை பிரிவுகள் இதில் இருக்கும், எப்படி நியமனம் பண்ணப்படுறாங்க, ஒரு துறைக்குமான வழக்கறிஞர், ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கவர்மெண்ட் வக்கீலுங்க தேவைப்படுவாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு ஹைகோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிற அட்வொகேட்ஸ் யார், சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அட்வொகேட்ஸ் யார், இது எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து திமுக கட்சி அப்படின்னா வந்து கட்சியில் உள்ளே இருக்கிற அந்த அட்வொகேட் விங்கில்
அப்படி இருக்கிற யாராவது ஒருத்தங்களை வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்கள தான் ஒரு முறையும் திமுக வரும்போதெல்லாம் அந்தந்த இடத்துல அப்படி எப்படி திரும்ப இவங்களுக்குள்ளேயே மாற்றி வருவாங்க. ஸோ அது அப்படிதான் இருக்கும். இந்த பொலிட்டிக்கல் விங்குக்குள்ளேயே இருக்கிறவங்கள தான் வந்து இதுக்குள்ள போடுவாங்க. இந்த முறை நீங்க தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க தெரிஞ்சவங்க போனவங்கன்னு. நீங்க இந்த தாவேக அரசுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, முன்னாடி டிஎம்கே பண்ணதும் ஒண்ணு இவங்க பண்றதே கிடையாது. என்ன அப்படின்னா அட்வர்டைஸ் பண்றதே இல்லை எதையுமே. அவங்க நிறைய அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இவங்க பல விஷயங்களை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனால தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் நடந்ததாக சொல்றாருல சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு 3 மாவட்டங்களுக்கு, அந்த 3 மாவட்டங்கள்ல நடந்தது இந்த கட்சியில உள்ள இருக்கிற வழக்கறிஞர் அணியிலிருந்து ஒருத்தரை எடுத்து போட்ட மாதிரி கதைகளே நடக்கல. இவங்க எப்படி பண்றாங்கன்னா, இப்பவே நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அரசு வழக்கறிஞராக வந்துட்டு ஹைகோர்ட்லலாம் அப்பியர் ஆகிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு நம்ம இவர் விஜயநாராயணன் சொல்லி ஒருத்தர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல வந்துட்டு இபிஎஸ், ஓபிஎஸ்க்கு நடுவில் கட்சி யாருக்கு அப்படின்னு போனப்போ பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய இதுலலாம் அப்பியர் ஆன சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு லீடிங் லாயர் அப்படின்னு சொல்லலாம் திரு விஜயநாராயணன் அவர்கள். லீகல் ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேருக்கு அவர் தெரியும் நல்லாவே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் கேஸில் வந்துட்டு சிபிஎஃப்சிக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு இவர் தான் அப்பியர் ஆனார் ஜனநாயகன் படத்துக்காக, இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக. பராசக்தி படத்துக்கு சிபிஎஃப்சிக்கு அகெயின்ஸ்டாக வந்தப்போ பராசக்தி படத்துக்கும் இவர் தான் அப்பியர் ஆனார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கக்கூடிய சில கேசஸ்க்குலாம் அப்பியர் ஆகக்கூடிய ஒரு பெரிய அட்வொகேட் தான் இவர். இவர் வந்து இந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் சைட்லேயுமே இங்கிட்டலாம் அப்பியர் ஆகிருக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு இங்கே இந்த இதில் வந்து நியமனம் பண்ணப்பட்டிருந்தார். ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது கொஞ்சம் கூட. ஆனால் நீங்கள் திமுக அதிமுகலாம் நம்மளோட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் உள்ள இருக்கிறவங்க, கட்சியிலே இருக்கிறவங்க தெரியும் தெரியாது, வரும் வராது, பேச தெரியும் தெரியாது, ஏதோ ஒன்று நம்மளாலே தூக்கி போட்டு பார்த்துக்க நீ வாங்கி இந்த ஏபி ஜிபி ஏபிபி இந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே பீரியட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அலைவாங்க. ஐயோ நம்மளால் ஆட்சிக்கு வந்துட்டாயா, வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த மாவட்ட செயலாளர் ஆஃபீஸுக்கு போகிறது என்னையா பார்த்து பண்ணிவிடுங்க நமக்கு தான் தடவை அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது பேசி வாங்கிடலான்னு சொல்லி. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு மரியாதை தான் ஃபர்ஸ்ட். அமௌண்ட்டும் அது நிறைய வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ஒரு கெத்து, ஒரு மரியாதை. கவர்மெண்ட் வக்கீல் அது ஒரு இது ஜிபி கவர்மெண்ட் ப்ளீடர்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வண்டி வேற வரும். கவர்மெண்ட் வண்டி உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ளீடருங்கும் போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் வண்டி வேற வருது போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால அது ஒரு கெத்து, ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து எப்படியாவது ஐயோ இந்த ஏடிஎம்கே கூடயே நிறைய பேர் வக்கீலுங்க சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கிடைக்கும். நாளைக்கு நம்மளை ஏபிபியாக போடுவாங்க, நம்மளை ஜிபிவியாக போடுவாங்க. ஸோ அதிமுக வந்துருச்சுன்னா அதிமுகவே நம்பி இருந்த அட்வொகேட்ஸ் நிறைய பேர் அன்றைக்கி கவர்மெண்ட் ப்ளீடர் ஆகிடுவாங்க. இந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வரும்போது இவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க. ஏடிஎம்கேலாம் திரும்ப இப்போ டிஎம்கே உடைய இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த ஒரு இது 5 வருஷத்துக்கு ஒரு பொசிஷன் மாறிட்டே இருப்பாங்க. அதுக்கு நடுவுலேயே கூட மாறுவாங்க. அந்த கட்சிக்குள்ளேயே இவங்களே மாற்றி போட்டுக்கிறது தான் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க போடுறது தான். அவங்க கட்சிக்குள்ள எடுத்து போட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு தாவே அது பேசிக்கா கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தானே சார். ஆமா அது மாதிரி. ஸோ அப்போ கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி பண்ற ஒரு வக்கீல் மாதிரி ஜாலியாக அப்படியே அந்தஸ்தா கெத்தா வந்துட்டு போகலாம் வரலான்ற மாதிரி. நிறைய கோர்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிபிங்களுக்கு ஜிபிங்களுக்குலாம் ஒரு பெரிய ரெஸ்பெக்டே ஆளுங்க அங்கிட்டு போனதுக்கப்புறமா ஒன்றுமே தெரியாதுயா, என் கூட தான் படிச்சுட்டு இருந்தாரு, ஒன்றும் தெரியாது, இதுக்கு முன்னாடி எதுவும் ப்ராக்டிஸ் கிடையாது, இந்த கட்சின்னு கூடயே சுற்றிட்டு இருந்ததுனால இன்னைக்கு பிபி இன்னைக்கு நம்ம வணக்கம் வைக்கிறோம் என்ன இப்படின்னு புலம்புனதெல்லாம் நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கிறேன். நான் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்பலாம். ஸோ அதனால் வந்து அது இந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு இதில் இருக்கிறவங்க தான் கிடைக்கும். பட் தாவேகா ஹஸ் broken that. They have brought in a new way of introducing these advocates. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் அட்வொகேட் ஆரோக்கியத்தை சொல்லி பேசியிருக்கோம். அதை பார்க்கும்போது புரியும். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இப்போது நிறைய பிரைப் வாங்குறது வந்து கம்மியாகிருக்கு அப்படின்ற மாதிரி தாவேகா அரசு வந்த பின்னாடி நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நிறைய சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து சர்ப்ரைஸாக ரைடெல்லாம் போய் கிட்டத்தட்ட இவ்வளோ லேக்ஸ்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்திலாம் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இப்போ சப் ரெஜிஸ்டர்ஸ்னு ஒரு அசோசியேஷன் இருக்குல்ல, அவங்களே வந்து நிறைய அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பணம் வாங்கக்கூடாது, கரெக்டான டைமில் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா பத்திரப்பதிவுலாம் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து 35,000 வரையும் 30,000 வரையும் வாங்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ இது எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமுக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டான டைமுக்கு வந்து பப்ளிக் வந்துட்டாங்கன்னா இட் வுட் பி பெட்டர் ஃபார் பப்ளிக் அப்படின்ற மாதிரி சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க நிர்வாகிகள் சார்பாக, சப் ரெஜிஸ்டர் அசோசியேஷன் சார்பாக அப்படின்ற மாதிரி சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இது எந்த துறையில் சொன்னீங்க? சார்பதிவாளர் அந்த துறையில், சப் ரெஜிஸ்டர் பத்திரப்பதிவு துறை. அதாவது நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், லேண்டு வாங்குகிறோம், ஒரு சின்ன ஒரு குட்டி மனம் வாங்கினாலும் கூட அதை ரெஜிஸ்டருக்கெலாம் பண்ணுறதுக்கு போடுறது,
அப்புறம் கல்யாண சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ப்ளஸ்ஸா வந்து இதுக்கு முன்னாடி அமௌண்ட் புழங்குற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பத்திரப்பதிவுத்துறை தான் அந்த இடத்துல. இது வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நீங்கள் ஒரு நிலத்தையோ வீட்டையோ ரெஜிஸ்டர் பண்ண போனீங்கன்னா ₹1 கூட கொடுக்காம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்றத நம்மளால வந்துட்டு கேரண்டியாக சொல்லவே முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல நடந்திருக்குதுன்ற மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு முழுக்க அது மாறாது. இன்றைக்கி தாவேக அரசே வந்திருந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள் போய்ட்டு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் அங்கே இங்கே அமௌண்ட்டை வாங்கி பண்ணுற அந்த அதிகாரிகள் இன்னும் உள்ளே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதை இன்னும் முழுசாக வாஷ் அவுட்லாம் டிவிக்கே பண்ணலை. அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பியோர் மெஷினரி நீங்கள் முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் சஸ்பென்ஷன் ஆர்டர், எல்லாருக்கும் டிஸ்மிஸல் ஆர்டர் கொடுத்தா என்ன நடக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி பண்ணால் எத்தனை வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகும். அவ்வளோ வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் வைக்கணும், அவங்க பாஸ் பண்ணணும், கிளியர் பண்ணுறவங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரணுன்ற அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடத்தணுன்றது இருக்குது. ரைட்டுங்களா? ஒருத்தருக்கு 2 பேர் சஸ்பென்ஷன் கொடுக்கலாம். படத்தில் வர மாதிரி நீங்கள் துறையில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் யார் வேலை பார்க்குறது அப்புறம் ஒரு 1 லட்சம் பேர் இருக்கிறான், 2 லட்சம் பேர் இருக்கிறான் மொத்தமாக அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பேரையும் தூக்குவீங்களா? 10 லட்சம் பேர் இருக்கலாம், 20 லட்சம் பேர் எல்லாரையும் தூக்குவீங்களா? அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. பட் ஆனால் இந்த 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேரில் தூக்க வேண்டியதாக இருக்கக்கூடியவங்க பல லட்சம் பேர் இருக்க தான் செய்கிறானுங்க. பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள்ன்ற அந்த தைரியத்தில் இவங்களாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகளில் ஏதோ சில பேராவது அட்லீஸ்ட் கொஞ்சம் திருந்தி பண்ணியிருக்கிறாங்கன்றது முதல்ல ஒரு பயம் கிரியேட், ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது, பயத்தை அவங்களுக்கு கொடுக்குது, ஒரு மியூச்சுவலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. பட் இது எந்த துறை அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடம். நீங்கள் சொன்ன மாதிரி பல கோடி ரூபா பணம் ஒரு நாளும் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் புழங்குற இடம். அந்த ஒன் டே நம்ம சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரைடு போனாங்கன்னு சொன்னோம் சார். அந்த ஒன் டேவே கிட்டத்தட்ட 30 lakhs என்னமோ, கிட்டத்தட்ட ஒரு 38 ஆஃபீஸஸில் மட்டும் சம்திங் ஒரு லேக்ஸில் தான் வந்து ரைட் பண்ணி எடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றங்கிறது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது மாறி இருக்குது அப்படின்னா இது தாவேக்காவாக இருக்கட்டும், என்ன வேக்காவாக இருக்கட்டும், பட் நமக்கு அது அவசியம் கிடையாது. இது வந்து தாவேக்கா சொம்பு, விஜய் சொம்பு அடிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு மாற்றம். இது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பார்ட்டிஸ் இது வெல்கம் பண்ணுறோம். எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நாங்கள் கரப்ஷனை ஒழிக்கணும்னு நினச்சோம், இன்றைக்கி முதல் முறையாக ஒரு கட்சி அதை பண்ணுது தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது வாழ்த்துக்கள்னு சொல்கிறார். அது அண்ணாமலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பாஜகலையும் கிடையாது. பாஜக பி டீமாக அவர் செயல்படுறாருன்னு கூட வச்சுப்போமே, அவர் புது கட்சி ஆரம்பிச்சு. பட் என்ன இருந்தாலும் இன்னொரு ஒரு அரசியல் கட்சி, இன்னொரு ஒரு புதுசாக வந்திருக்கிற ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து, ஒரு அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக நீங்கள் வந்து கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வாழ்த்துக்கள்னு ஒரு அரசியல் கட்சி சொல்கிறதுலேருந்து மக்கள் சொல்கிற வரைக்கும் இன்றைக்கி திஸ் இஸ் ரெவல்யூஷன். இது வந்து மக்கள் எதிர்பார்க்காத, மக்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்காத, ஆனால் பல நாள் ஏங்கிய ஆசைப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கு. ஒரு ஆட்சி. அதுக்கான ஒரு சின்ன ஒரு தொடர்ச்சியை தான் நம்ம தொடக்கத்தை தான் நம்ம இதுலேருந்து பார்க்க முடியுது. பட் இது மட்டும் போதாது, இன்னும் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்கணும். அண்ட் இது போன்ற டிரான்ஸ்பரன்சின்னு இவங்க சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து இப்படி எல்லா அதிகாரிகளையே மாற்றுற அளவுக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கி செயல்படுது அப்படின்னா அப்போ அது முழுமையாக இன்னும் தொடரணும். 5 வருடங்கள் இது நீட்டிச்சுது அப்படின்னா திஸ் வில் பி அ மிராக்கிள். இது வந்து அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் கவர்னன்ஸே சொல்ல முடியாது. இட் வில் டெஃபினெட்லி பி கால்ட் அ மிராக்கிள் இன் இந்தியா. மாறிடும்ல சார்? நம்பலாம், நம்பணும், தெரியல நடக்குமா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார். நம்ம என்ன திமுக சொம்பு தூக்குற யூடியூப் சேனல் மாதிரியா? அவ்வளோதான்ப்பா, தாவேக்கா தான் இனிமே, தாவேக்கா தான் எல்லாமே அப்படி சொல்கிறதுக்கு நம்ம இங்கே இல்லை. கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாளைக்கே தாவேக்கால யாராவது தப்பு பண்ணாலும் அதை கேட்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. எப்படி இப்போ இந்த ஜிபி மேட்டரில் வந்துட்டு இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து கவர்மெண்ட் பீட்டர் வரைக்கும் யாரையாவது ஒருத்தங்களை இவங்க நியமனம் பண்ணியிருக்காங்களான்றது எப்படி ஸ்க்ரூட்டினியில் இப்போ இருக்குதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லணும். சப்ஸ்கிரைபருங்க தாவேக்காக ஓட்டு போட்டவங்களாம் வந்து நம்மளை ஜாலியாக கை கட்டுறாங்கன்றதுக்காக இங்கே உட்காந்து 2 பேரும் உருட்டி 5 வருஷம் ஃபுல்லாக ஐயோ தாவேக்கா ஆஹா ஓஹோன்னு மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தாவேக்கான்ற ஒரு கட்சியே உருப்படாமல் போகிறதுக்கு நம்மளும் ஒரு 2 பேர் காரணமாக இருந்துருவோம். ஸோ அதுக்கு நமக்கு அவசியமும் கிடையாது, நமக்கு அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க சார். இதுக்கு முன்னாடி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து டெண்டர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே கிட்டத்தட்ட 5,000 crores கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், ஒரே ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு மட்டுமே வந்து ஒரு 350 crores தரணும் அப்படிங்கிற மாதிரி சில சொல்கிறாங்க. சொத்து வரி வசூலை வந்து தீவிரப்படுத்துறதுக்கான கட்டாயம் வந்து இப்போது இருக்குது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இதை நியூஸில் எடுத்து சில என்ன நிலா சேனல், சூரிய சேனல்லாம் இப்போ இதை எப்படி எடுத்து போடும் அப்படின்னா வந்துட்டு சொத்து வரி அதிகப்படுத்த போறீங்களா, ஐயோ வந்த 60 நாட்கள்லையேவா அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிருவேன். ஒழுங்கா படிச்சு வந்து என்னன்னு கூட தீவிரப்படுத்துறது ஒழுங்கா கட்டுங்க. இன்னொன்னு வந்து கடந்த ஆட்சி தான் வந்து இருக்கிறதுலே சூப்பர்ஃபிஷியல் ஆட்சி. 2 முறை வந்துட்டு சொத்து வரி அதிகப்படுத்தப்பட்டுச்சு. ஐயோ அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை.
5 வருஷத்துக்குள்ள 2 தடவை வந்து சொத்து வரி ஏத்துனாங்க இவங்க. அந்த பெருமையெல்லாம் இவங்களுக்கு தான் போய் சேரும். ரைட்டுங்களா? அது எதுக்கு அப்படின்னா வந்து இங்க ரூ. 1000 பெண்களுக்கு ரூ. 1000 உரிமை தொகை, கல்லூரி பெண்கள் செல்லும் பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 1000, வேலை செய்யும் பெண்களுக்கு ரூ. 1000, மாணவ செல்வங்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ரூ. 1000 ஏத்த 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 இங்க வந்து சொத்து வரி ஏத்துறது 2வது தடவை 3வது தடவை இங்க இப்படி கொடுத்த மாதிரி கொடுத்து திருப்பி வாங்குற மாதிரி வாங்கிடுறது. 4000 ரூபா கட்டிட்டு இருந்தவன் 5000 ரூபா கட்டுறான். வீட்டு வாடகை, வீட்டு சொத்து வரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை. 2000 ரூபா கட்டிட்டு இருந்தவன் 3000 ரூபா கட்டுறான். அப்ப அங்க 1000 ரூபா ஏறிடுச்சா? ஒரு குடும்பத்திலையும் இங்க ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா போயிடுச்சா? செட் ஆயிடுச்சா? சரி ஆயிடுச்சு. அவ்வளோ இப்படின்னு ஆட்சி நடத்திச்சு. இதுல வந்துட்டு நாங்க கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த உரிமை தொகை தான் இன்னும் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதனால நான் தான் முதல்வர். பாத்தீங்களா, என்னுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னும் போய்கிட்டு இருக்கிறனால நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இஷ்டத்துக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எழுதுறதெல்லாம் எழுதி அவர் பாட்டுக்கு போடுறாரு. அதாவது ட்விட்டரில் வந்துட்டு ஒன்று மட்டும் கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எழுதும் எழுத்துக்கள் அனைத்திலும் உண்மை இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் எழுதினீர்கள் என்றால் உங்களது எழுத்துக்கள் நாங்களே வெட்டி விட்டு உங்களது ஆட்டோ டெலிட் செய்யப்படும் ஒரு ட்வீட்டுகளுடைய ஆப்ஷன் மட்டும் வந்துச்சுன்னா டிஎம்கேயோட சாப்டரே க்ளோஸ். எதுவுமே நம்ம எழுத முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆராசாக்கெல்லாம் வந்துட்டு ட்வீட்டை டெலிட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. என்ன போட்ட ட்வீட்டை காணோம், அது ஆட்டோ டெலிட் ஆயிடுச்சு பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து வேலையே இருக்காது. அப்புறம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, நான் தான் முதல்வர். வீடியோ எடுத்து போடுவார் சார். பேச பாத்தீங்க அப்புறம் என்ன நான் இல்ல வீடியோவும் எடுத்துவாங்க அவங்க. ஓகே என்ன இப்பதான் போட்டேன் போயிடுச்சு, கேமரா ஆன் பண்ணி திரும்ப பேசுறேன், நான் தான் முதல்வர், இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப போடு, என்னடா போட டெலீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் வெறுப்பார அளவுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. அதனால வந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்ல சீட்டை எடுத்து போடு அப்படின்ற மாதிரி பொய்யா பேசுறது, வாயை திறந்தா புல் பொய், அந்த மாதிரி இருந்தது போக இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சொத்து வரி விஷயத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்துட்டு இந்த ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இப்ப இருக்குது. இவங்க முதல்ல செலவுகளை குறைக்கணும், நம்பர் 1 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் தரப்புல இருந்து செலவுலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி, சும்மா இதை பண்றேன் அதை பண்றேன் இதை போடுறேன் இங்க ஒரு 4 பேரிகேடை வாங்கி போடுறேன், அங்க ஒரு இது போடுறேன், எதுக்கு இந்த பேரிகேடை போட்டேன் தெரியல, இதுக்கு முன்னாடி போட்டு விடுங்க, இப்பயும் போடுறேன், அந்த பேரிகேடை எடுத்து மண்டையை உடச்சிடும், பேரிகேடை ஓரமா போடுறான், பேரிகேடை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி சும்மா எதையாவது ஒன்று பண்ற மாதிரி பண்றது. அதாவது வந்து ஒரு காவல்துறையுடைய இதுக்காக வந்துட்டு ஒரு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் பண்ணுதுன்னா ரைட், ஓகே, ஏதோ ஒரு நல்லதுக்காக, சும்மா செலவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கார்பரேஷனுக்கு முக்கியமான வசூல் எங்கேருந்து வரும் அப்படின்னா வந்துட்டு சொத்து வரியிலேருந்து தான். ஒவ்வொருத்தவங்களும் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை சொத்து வரி கட்டணும். வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுவாங்க, 2 ஹாஃப் இயர்லியும் சேர்த்து கட்டிடுவாங்க. நம்மளோட ரிசீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை என்னங்கிறதான் போட்டிருக்கும். ஸோ அப்போ அந்த சொத்து வரியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு துட்டாவது அதிகமாக வருங்க, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த சொத்து வரி வசூல் தீவிர செய்யப்பட வேண்டும் போட்டா, சொத்து வரி எது பண்றாங்கப்பா ஏத்துறாங்கப்பா அப்படிதான் நியூஸை திருச்சி போடுறதுல ஒரு வேலை இவங்களுக்கு. அடுத்து காரைக்குடி தொகுதியில வந்து கூடமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 20 வருஷமா வந்து அவங்க தண்ணி இல்லாம இருந்திருக்காங்க சார். அதாவது குடி தண்ணீர் இல்லாம இருந்திருக்காங்க. திறக்கவே இல்லையா? 20 வருஷமா டேப் திறக்காம இருக்காங்களா சார்? உப்பு தண்ணி தான் வந்துட்டு இருந்தா, அவங்க குடிக்கிற தண்ணி இல்ல அப்படின்ற மாதிரி. குடிக்கிற தண்ணி நாங்க 20 வருஷமா அது வெளியில தான் வாங்கி புழங்குறதுக்கு தண்ணி இருக்குது எங்களுக்கு, ஆனா வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க. அதனால அதுக்கு மட்டும் வெளில வாங்கிட்டு இருந்தோம். நேத்து தான் மினிஸ்டர் வந்தாரு, பார்த்தாரு, சரி பண்ணிட்டாங்க. அடுத்த நாளே தண்ணி வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காவேரி பைப் லைன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா சார், அதுவும் வந்து போட்டதோட சரி, அதுல இருந்து தான் தண்ணி வரலையாம். அதனால இப்ப மினிஸ்டர்கிட்ட சொன்னோம், மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னே சரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. 20-30 வருஷமா இது இந்த மாதிரி பேருந்து இல்ல, குடிநீர் இல்ல, இந்த மாதிரி பேசிக் சாலை வசதி இல்ல, மின்சார கம்பம் இல்ல, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு நடுவுல யாராவது தனியார் அமைப்பு வந்து பிளாக் பண்ணி விட்டுறது, இந்த மாதிரி கோயில் திறக்காம வச்சிருக்கிறது, இதே மாதிரி நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. இதெல்லாம் தான் தாயக கவர்மெண்ட் தான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் இருந்தாருன்னா இந்த பக்கம் இந்த வடிவேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு, சார் இப்போ குழந்தைகிட்ட இருக்கிற இதெல்லாம் புரிஞ்சுட்டு போயிட்டான் சார் அப்படின்னு திரும்பி போகணும் சிரிப்பார்ல, அந்த மாதிரி 20 வருஷமா பண்ணல சார் அப்படின்னு சொன்னா என்னத்தான் பண்ண அப்படின்ட்டு அந்த பறவை மூலியமா கவர்மெண்ட் நடத்துனாங்க. இப்ப இந்த 20 வருஷமா அதிமுகவும் திமுகவும் தூள் படத்துல பறவை மூலியமா வந்துட்டு இதெல்லாம் ராத்திரி எல்லாம் ஒட்டினியா அப்படின்ட்டு வைப்பாங்க. அது மாதிரி எத்தனை 75 வருஷமா சமூக நீதி, அரசியல், ஆட்சி, கட்சி,
இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதை பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ண, ஒரு கிராமத்துக்கு தண்ணி வரலன்றான், பஸ் வரலன்றான், என்னதான் பண்ணிட்டு இவங்க தான் அப்புறம் இருக்காங்க? விளம்பரம் மாடல் பண்ணாங்க. சின்னதா ஒரு விஷயம் பண்ணா கூட வாவ் சூப்பரா பண்றீங்க நீங்க ம். ஆன்னு சொல்றது. ஏதோ ஒரு ஊர்ல நல்லா இருக்கிற பஸ் ஸ்டாண்டை உடச்சிட்டு திரும்ப அங்கேயே இன்னொரு பஸ் ஸ்டாண்டை கட்டி, அதிமுக ஆட்சியில கட்டின பஸ் ஸ்டாண்ட் நல்லா இல்லைங்க, நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுவோம் அப்படின்னு. ஏன்டா அங்க ஒருத்தன் பஸ்ஸே இல்லைன்னுட்டு இருக்கா, அவங்க பஸ் விட முடியல, இருக்கிற பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு நல்லா கொஞ்சம் நவீனமா கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு பா குமார் சா சிவா அப்படின்னு சொல்லி பேரை போட்டு அதுல ஒரு தலைவர் போட்டோவை இப்படி போட்டு, சின்ன தலைவர் போட்டோவை இப்படி போட்டு, அது குவாலிட்டியே இல்லாம காத்தடிச்சு அது திருப்பி கீழே வந்து உங்க அதான் தாத்தா தாத்தா பேரை இழுத்து போட்டு விடலாம். தாத்தா பேரை போட்டு கட்டி வச்சா தாத்தா பேரோடு அது போகுது, காத்தோட காத்தா போகுது தாத்தா பேரு. அதனால அங்க அதெல்லாம் குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது. கரூர்ல நடந்ததுதான் சார். நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும் நம்ம வீடியோல. கரூர்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற அமைச்சர் அந்த மாதிரி முன்னாள் அமைச்சர். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு இவங்க காட்டுற இம்பார்ட்டன்ஸ்ன்றது ரொம்ப அவசியம். இந்த ஒரு அடுத்த 4.5 வருஷத்துல ஓரளவுக்கு இந்த தண்ணி, பஸ்ஸு, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் எங்கெங்கெல்லாம் இல்லாமல் இருக்குதோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணாலே டிவியை வந்துட்டு கிளியராக அடிச்சுட்டு 2026 என்ன 29, 31, 36 அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க. ஸோ அதுக்கு மெயின் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பீப்புளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள். இன்னொன்னு அவங்க நாம ஒண்ணு சொல்றோம், நமக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை காது கொடுத்து நின்னு கேட்கணும். அவ்வளோதான். இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ பேர் பாருங்க இப்போவே சொல்கிறாங்க, எதுக்குங்க 2500 ரூபாய் அவரா ஏதோ சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, எங்களுக்குலாம் அது வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க? அதோட சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பதிலாக இதை செலவு பண்ண சொல்லுங்க சார், அதை பண்ண சொல்லுங்க சார், ரோட நல்லா பண்ண சொல்லுங்க சார், நிதி சுமையை குறைக்க சொல்லுங்க சார், கடனை குறைக்க சொல்லுங்க சார்னு மக்கள் பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய அரசியல் மாறி இருக்கு, மக்களுடைய பார்வை மாறி இருக்கு. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு த நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகே. திருமாவளவன் அவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு சார். நாம நேற்று கூட பேசியிருந்தோம், விடுதலை சிறுத்தைகள் விருது விழாவில் பேசினார், இந்த மாதிரி நானா துரோகி அப்படிலாம் சொல்லி பேசினார். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். தாவேகாவோட கூட்டணி எதுவும் இப்போ முடிவு பண்ணலை, பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படிங்கிறதுனால திமுகவோட நட்பு தொடருது விசிகாக்கு இன்னும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். புரியுதுங்க. அது என்னன்னா, அவருடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கட்சியில் இருக்கிறவங்கள பாதி பேர் திமுகவுடைய அந்த ஒரு என்ன சொல்றது விசுவாசியாகவும் திமுக சாயல் அதிகமாக கொண்டவங்க இன்னும் விசிகா நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த தொண்டர்களையும் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மற்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு வந்து இந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க, அமைச்சரவை இடம் கொடுத்துருக்குறாங்க, வாங்குங்க போவோம் அப்படின்னு நம்மளை கூட்டிட்டு வந்து இங்கே நிறுத்தின அந்த தொண்டர்கள் பேச்சையும் கேட்கணும். ஸோ ஹி இஸ் நாட் இன் அ வெரி சேஃப் பொசிஷன். ஸோ அவருக்கும் அந்த கட்சியை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. என்ன வேணால் பதவி கொடுங்க, என்ன வேணால் இருக்கட்டும், பட் கட்சியில் உள்ளக்கூடிய அந்த திமுக வேணும்னு சொல்லி பேசுகிற ஆட்கள்லேருந்து ஆரம்பித்து என்னதான் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு இந்த கட்சி முக்கியம், ஒருவேளை தாவேக்கா இல்லாமல் நாளைக்கு திரும்ப திமுக போகிற மாதிரி நிலைமை ஏற்பட்டால் என்ன, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பல ஓடுங்க அவர் மைண்டுக்குள்ளே. அவர்கிட்ட ஒன்றும் கையில் 50 எம்எல்ஏ 60 எம்எல்ஏலாம் இல்லை, ரைட்டுங்களா? அவரால் அவ்வளோ தைரியமாலாம் வந்துட்டு வா பார்த்துக்கலாம், நம்ம எடுத்தால் இந்த ஸ்டாண்டு தான் இங்கே தான் அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில் இன்னும் திருமாவளவன் அவர்கள் செட் ஆகலைங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு சாபம்னு சொல்லலாம். ஏன் அவருடைய கட்சியில் இத்தனை எம்எல்ஏ, பட் ஆனால் வந்து இது மாறும். 2031 அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையே அதிகமாக மாறும். விசிகாக்கு இது வரைக்கும் திமுக கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு சிங்கிள் டிஜிட்ல வாங்கிட்டு இருந்தது போய் சிம்பிளா போய் உட்காந்து ஒரே மீட்டிங்கு போறாங்க. காங்கிரஸ் உட்காருது, ஐயுஎம்எல் உட்காருது, சிபிஐ சிபிஎம் உட்காருது, விசிகே உட்காருது. ஒவ்வொருத்தவங்களும் இதுதாங்க சீட்டு, என்னங்க உங்களுக்கு வேணும்? நீங்க இல்லைன்னா போன முறை நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாது, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு 2031 தேர்தலையும் 29 தேர்தலையும் உட்கார வச்சு அவங்கள மரியாதையா நடத்தி இருக்க வேண்டிய சீட்டை கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்புவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பண்ணுவாங்களா தாவேக்கான்னு காத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா சார். அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கூடலூர் அப்படிங்கிற பகுதியில் நம்ம முன்ன பேசின மாதிரி தான், எப்படி வந்து குடித்தண்ணீர் அவங்களுக்கு இல்லையோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பேருந்து இல்லாமல் இருந்திருக்கு. அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க, நியூஸ் சேனல்ல வருது. அதுக்கப்புறம் அந்த நியூஸை பார்த்து உடனடியாக ஓப்பன் பண்ணி வச்சாரு, பேருந்து வந்து பயணப்படுறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடிலாம் அந்த பள்ளி மாணவர்கள்லாம் வந்து கேட்கவே இல்லையா? இப்பதான் கேட்கறாங்களா? மனு போட்டு போட்டு நாங்க வந்து டயர்ட் ஆயிட்டோம், எங்களுக்கு கேட்கறதே வந்து இதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வீடியோ போட்டு நிறைய இடத்துல நடக்கிறதுனால எங்களுக்கும் நடக்கும்னு நினைச்சோம், நடந்துருச்சு அப்படின்னு. நாங்க பிஸியா இருந்தோம் அந்த டைம்ல, எங்களுக்கு டைம் கிடைக்கல. இப்ப மனு கொடுத்தாங்க, அந்த மனுல சமோசா அடிச்சு தின்னு குப்பையில போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம். எங்களுக்கு வேற வேலை இருந்துச்சு. ஏன்னா வந்து இன்னொருத்தர் வந்துட்டு ஒருத்தர் கட்டிங் கொடுக்குறேன்னு இருந்தாரு ஒரு 100 கோடி, இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு 5 கோடி கட்டி கொடுக்குறேன்னு இருந்தாரு. அந்த கட்டிங்ல வீடு வாங்கி போடணும், பிள்ளைங்களை லண்டன்ல படிக்க வைக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு நிறைய வேலை இருந்தனால எங்களால் அதை கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு இந்த அரசு இதெல்லாம் பண்ணுது, அவ்வளோ. ஓகே சார். வேறு சில முக்கியமான விஷயம் அடுத்து. திமுக என்னைக்காவது நேர்மையாக பேசணும்னு நினச்சா இப்படி தான் பேசணும். ஆமாம் சார், அது பேஸ்லெஸ்ஸாக இருக்குல்ல, நல்லது.
வேற சில முக்கியமான விஷயம் அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.